ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். இது வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழாவினுடைய நிகழ்ச்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் ஆண்டு இது வந்து திருப்பூரில் வந்து பல்லடம் ரோட்டில் டிஆர்ஜி கல்யாண மண்டபத்தில் வந்து நடக்குதுங்க. ஃபுல்லாக நம்மாழ்வாரோட பொன்மொழிகள், அதுக்கப்புறம் வந்து பொட்டின இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. நிறைய ஸ்டால்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. நம்ம விவசாயத்துக்கு வேண்டிய டூல்ஸு, அப்புறம் மெஷினரிஸ், சின்ன மெஷினரிஸ்னால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் விற்பனை நடக்குது, பழங்கள், அப்புறம் வந்து தானியங்கள், அதுக்கப்புறம் கலைப்பொருட்கள், அதுக்கப்புறம் டூல்ஸ் எதுவுமே, அப்புறம் வந்து பனையில் செஞ்சப்பட்டது, அப்புறம் பிளேட்ஸு, அப்புறம் பூஜா சாமான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் பொருட்கள், அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, தின்பண்டங்கள், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து விதைகளில் செஞ்ச நெக்லஸ்ஸு, கம்மல், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், சோப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்புறம் நிறைய வந்து அதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், தின்பண்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நிறையா அது சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இது வந்து காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாவு பொருட்கள், அதாவது சிறுதானியத்தில் செய்வோம் இல்லையா, அதெல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவுகள் அவங்களே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் விற்பனைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் கொண்டு வந்திருக்கார் அவரும். இதெல்லாம் பனையில் செய்யப்பட்ட நெக்லஸ். இங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க. அப்புறம் வாழைப்பூவில் வந்து இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விதை ஸ்டால்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக நம் நண்பர்கள் வந்து போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே அறிமுகமான நண்பர்கள் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 2வது தளத்தில் இருக்குது. எல்லாமே விதைகள் தான் பாருங்கள், பாரம்பரிய விதைகள். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க, எக்கச்சக்கமாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து கைத்தறி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காய்கறிகள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு குழந்தைகளை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. பள்ளி குழந்தைகள் வந்து அவங்க பள்ளியிலேருந்தே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து அவங்க இயற்கையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மதிய உணவும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்துட்டோம்.